அஞ்ச மாட்டோம். போடாதே போடாதே நீங்க போடாதே அப்பாவி விவசாயிகள் மீது போய் வழக்கு போடாதே. கண்டிக்கின்றோம் 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 தென்காசி மாவட்ட வனத்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தென்காசி மாவட்ட வனத்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். எடுக்காதே எடுக்காதே வனத்துறையை எடுக்காதே 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 வனத்துறையை எடுக்காதே நம்மை குளங்களை எடுக்காதே நம்மை குளங்களை எடுக்காதே 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 எங்கள் மாவட்ட வனத்துறையே எங்கள் மாவட்ட வனத்துறையே நம்மை குளங்களை எடுக்காதே நம்மை குளங்களை எடுக்காதே காப்பாற்று 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 வனத்துறையை காப்பாற்று அப்பாவி விவசாயிகளை அப்பாவி விவசாயிகளை அப்பாவி விவசாயிகளை வன விலங்குகளிடத்திலிருந்து காப்பாற்று காப்பாற்று அகழி வெட்டு அகழி வெட்டு வனத்துறையை அகழி வெட்டு அகழி வெட்டு அகழி வெட்டு வனத்துறையை அகழி வெட்டு ஏமாற்றாதே ஏமாற்றாதே டிஎஃப்ஓவே டிஎஃப்ஓவே எங்கள் மாவட்ட டிஎஃப்ஓவே ஏமாற்றாதே ஏமாற்றாதே எங்கள் மாவட்ட டிஎஃப்ஓவே ஏமாற்றாதே ஏமாற்றாதே அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற மாட்டோம் ஏமாற மாட்டோம் டிஎஃப்ஓவிடம் ஏமாற மாட்டோம். போடாதே போடாதே டிஎஃப்ஓவே போடாதே அப்பாவி விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடாதே பொய் வழக்கு போடாதே எடுக்காதே எடுக்காதே நம்மை குளங்களை எடுக்காதே பதில் சொல்லு பதில் சொல்லு தென்காசி மாவட்ட டிஎஃப்ஓவே பதில் சொல்லு பதில் சொல்லு கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் நம்மை குளங்களை கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் நம்மை குளங்களை கொடுக்க மாட்டோம். காப்பாற்று காப்பாற்று வனத்துறையை காப்பாற்று யானையிடமிருந்து காப்பாற்று சிறுத்தையிடமிருந்து காப்பாற்று 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 வனத்துறையை காப்பாற்று காட்டு பன்றியிடமிருந்து காப்பாற்று காப்பாற்று வந்து நாளைக்கு மறுநாள் பார்க்குற வந்து பாருங்க. நேராக டிஎஃப்ஓ பார்க்கணும்னா இல்லை தபால் கொடுக்கணும்னா கொடுத்துருவோம். ரெண்டு நாள் ஒரு மாசத்துல எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது நாங்க நாங்க வெயிட் பண்ண தான் போறோம். வேற ஒண்ணுமே இல்லையா சொல்லி 10 நாள் ஆயிடுச்சு. இன்டெலிஜென்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஎஃப்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பண்ணின பிறகு அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல நாங்க என்ன பண்றோம்? நாங்க இத்தனை வரையும் சேர்த்துருக்கிறோம். எத்தனை நாள் ஆயிருக்கு? இந்த தென்காசி மாவட்டத்தில் கடைக்கோடி ஒரு காடி சாத்தால எங்களுக்கு வெயிட் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்றதுல பிரச்சனை இல்லை. யானை நேற்று கூட எங்களுக்கு பாருங்க ராத்திரி நாங்கள் விடிய கிடந்து யானை வரைக்கும் யாத்திரை வந்து யானை வந்து எங்களுக்கு விவசாயம் 5:30 மணிக்கு அங்கவே காத்திருக்கோம். நாங்க இங்கே காத்திருக்கோம். எங்க தண்ணியும் அதுக்கு மேல அவன் கேளுங்க. அதிகப்படியான இழப்பு எனக்கு தான். இத்தனை ஏக்கரை நோட் பண்ணிக்கோங்க. பட்டாளத்தில் 40-15 ஏக்கர் 7 ஏக்கர் இருக்கு. ஆனால் 300 மரம் வச்சேன். இப்போ 30 மரம் நிற்கி. ஆமாம் சாட்சி. போன ட்ரிப்பு வந்த அஸ்வின் ஃபாரஸ்ட் வந்தாரு, ரேஞ்சர் வந்தாரு, பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற பார்த்தாரு. அப்போ ஃபாரஸ்ட் சத்தம் போட்டார். அவர் ரேஞ்சர் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டார். ஏன் பார்க்கல யாருனாரு
நான் சொன்னேன் பார்க்கலான்னார் அவர் பேர் செல்வத்துறை, அவர் காடாக இருக்கார். 300 மரத்தில் 30 மரம் அன்றைக்கி நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றது? உள்ள மாதிரி வளர்த்தோம், எங்கே சாப்பிட்றது? சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். என்ன செய்யறாங்க? டிஎஃப்ஓ 2ஆம் தேதி திட்டமிட்டு சென்னைக்கு போயாச்சு, அலுவல் வேலைன்னு போயாச்சு. அப்ப நாம என்ன கேட்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய விவசாயி முக்கியமா, சென்னையில இருக்கக்கூடிய அலுவலக வேலை முக்கியமா நம்ம கேட்க விரும்புறோம். சரி, டிஎஃப்ஓ போயாச்சு. டிஎஃப்ஓக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஏசிஎஃப் எங்க? ஏசிஎஃப் எங்க? அப்ப இது என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயினா வருவான் போவான், 10 நிமிஷம் கத்துவான் போயிடுவான் நினைக்கிறாங்க. அது நடக்காது. எல்லா ஊருக்கும் தகவல் சொல்லி ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு ஆட்களை வர வைக்கணும். அடுத்து நடக்க போகும். எல்லா ஊருக்கும் தகவல் சொல்லி ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு வாங்க, இதுவரைக்கும் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு உரிய பதில் வேணும். 30 வருஷம் தென்னை மரம் வளர்த்து வச்சிருந்தோம். நாம கேட்டோம், ஒரு தென்னை மரத்துக்கு 10 வருஷம் கழிஞ்சா நீ 15,000 கொடுக்கணும்னு கேட்டோம். 500 ரூபா கொடுக்காங்க தென்னை மரத்துக்கு. தென்னை மரத்துக்கு 500 ரூபா கொடுக்காங்க. நெல் வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம 30,000 ரூபாய் செலவழிக்கும். ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவழிக்கிறோம். காட்டு பண்ணி உள்ள வந்து நெல் வயலை அழிக்கி இழப்பீடு எவ்வளவு? முட்டை. அந்த வேலையை செய்ய வேண்டியது யாரு? இந்த ஃபாரஸ்ட் தான் இந்த வேலையை செய்யணும். ஃபாரஸ்ட் தான் வருவாய்த்துறையோட சேர்ந்து எவ்வளவு இழப்பீடு சேதம் சொல்லி மதிப்பெடுத்து கணக்கு போட்டு விவசாயிகளுக்கு பணத்தை கொடுக்கணும். ஆனா இங்க என்ன இல்ல, டிஎஃப்ஓ இல்ல, ஏசிஎஃப் இல்ல. நாளை கழிச்சு வருவாராம் டிஎஃப்ஓ. அதை நீங்க போயிட்டு நாளை கழிச்சு வாங்க. ரேஞ்சருடைய பதில் யாராவது ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிற முடியுமா? தென்காசியில கலெக்டரேட் வருவாய்த்துறை 10 நாளா உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கான். எழுப்ப முடியுதா அவங்கள? ஒரு அரசு ஊழியரை விவசாயிகள்லாம் வருவான் போவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கலெக்டர் வந்து பதில் சொல்லட்டும், அங்க இங்க இருந்து போற இல்லாட்டா ஆளை வரவோம்.